வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம செகண்ட் டேர்ம் புக்கில் வந்து இங்கிலீஷில் ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துட்டு அதோடைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே சில்ட்ரன்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வேர் இஸ் மை கப். ஸ்டோரியோடைய நேம் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் மை கப். ஜஸ்ட் அதாவது என்னுடைய கப் எங்கே அப்படின்றது தான். ஓகேங்களா? மாண்டி இஸ் சேட் வேர் இஸ் மை கப், நாட் ஹியர் நாட் தேர். அதாவது மங்கி என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய கப் எங்கே, அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஓகேவா? இங்கே வந்து தேடுது. மண்டி இஸ் சேடு. ஓகே சாரி, மண்டி இஸ் சேடு. குரங்கு வந்து சோகமாக இருக்குது, என் கப்பு எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர் இஸ் மை கப், நாட் ஆன் த மேட், நாட் அண்டர் த பெட். மேட் கிட்டேயும் இல்லை கப்பு, பெட்டு கீழேயும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன, மேட் கிட்ட தேடுது, பெட்டு கீழே தேடுது, அங்கேயும் கிடையாது. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், வேர் இஸ் மை கப், நாட் இன் த பின், நாட் ஆன் த பாட். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பின்னுக்குள்ளேயும் இல்லை பானைக்குள்ளேயும் என் கப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ எங்கே போச்சு என் கப்பு, இங்கே வந்து தேடுது. குரங்கு வந்து பின்கிட்டேயும் பாட்கிட்டேயும் வந்து தேடுது, அங்கேயும் இல்லை கப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர் இஸ் மை கப், நாட் இன் த டப், நாட் இயர் நாட் தேர். அப்புறம் டப்புக்குள்ளே வந்து தேடுது, எங்கே வந்து பார்க்குதுன்னா டப்புக்கிட்ட வந்து பார்க்குது, அங்கேயும் கப்பு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் இன் மை பேக். கண்டுபிடிச்சிச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பேகுக்குள்ளே இருந்துச்சு கப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கப்பு எங்கன்னு தெரியல, குரங்கு வந்து சேடாக இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் வந்து எங்கே தேடுது, மேட் கிட்ட தேடுது, பெட்டு கீழே தேடுது. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பின்னுக்கிட்டேயும் பாட்கிட்டேயும் தேடுது. கப்பு வேறு எங்கெங்கே தேடுதுன்னா பின்கிட்டேயும் பாட்கிட்டேயும் தேடுது, அங்கேயும் இல்லை. ஃபோர்த்து வந்து உங்களுக்கு டப்பு கிட்ட வந்து தேடுது, அங்கேயும் கப்பு கிடையாது. ஃபிஃப்த்து எங்கே கிடச்சிது ஃபைனலாக கப்பு வந்து மங்கியோடைய பேக்கில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ கப்பு எங்கே இருந்துச்சு, மங்கியோடைய பேக்கில் இருந்துச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போது நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அது நான் ஆல்ரெடி எங்கள் சேனலில் நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஒரு லெசனை நல்லா வாங்கிக்கிறீங்க, நல்லா புரிஞ்சிக்கிறீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நீங்களே பண்ணுவீங்க. அதனால தான் லெசன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த நேம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ண போகிறோம். பிக்சருடைய பிக்சரையும் நேம்ஸையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இது என்னது, கப். என்னது, கப். ஸோ கப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கப் மேட்ச் பண்ணுறோம். CUP கப்பு. நெக்ஸ்ட் வந்து எங்கே, பேக். இது என்னது, பேக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பேக்கு மேட்ச் பண்ண போகிறோம். BAG பேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பின். இது என்ன இமேஜு, பின், குப்பை தொட்டி. ஓகேங்களா? பின் இமேஜ் எங்கே, இந்த பின் இமேஜ் இது எங்கே இருக்குது பாருங்கள், BIN பின். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது என்னது, பாட். POT பாட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது என்னது, டப். இது என்னது, டப். TUB டப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? மேட்ச் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5 இன் தி கரெக்ட் ஆர்டர். 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இமேஜஸ். இப்போது நான் ஏன் அந்த லெசனை வந்து உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த லெசனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் தான் இதுக்கான ஆன்சர் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோரி புரிஞ்சிருந்தால் இதுக்கான ஆன்சரை நீங்களே பண்ண போகிறீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், பேக்லேருந்து கப்பு கிடைக்குது. இங்கே வந்து சோகமாக இருக்குது மங்கி.
இங்கே வந்து பாட்டு பின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மேட்டு பெட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே டப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பேக்கு கப்புக்குள் பேக்குள்ளே கப்பு இருந்துச்சா? இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மங்கி வந்து சோகமாக இருந்துச்சு. அப்போது இதுதான் ஃபஸ்ட், இதுதான் 1. அதுக்கப்புறம் அது எங்கே தேடிச்சு? கப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சோகமாக இருந்துச்சு, கப்பை காணோன்னு சொல்லிட்டு சோகமாக இருந்துச்சு, சேடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது செகண்ட் எங்கே போய் தேடிச்சு? மேட் கிட்டேயும் பெட்டு கிட்டேயும் தேடிச்சு. செகண்ட் எங்கே தேடிச்சு? மேட் கிட்டேயும் பெட்டு கிட்டேயும் கப்பை தேடிச்சு. இதுதான் செகண்டு. தேர்ட் எங்கே தேடிச்சு? பின்னுக்கிட்டேயும் பாட்கிட்டேயும் தேடிச்சு. ஓகேங்களா? நீங்கள் வேணால் இங்கே செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து எங்கே தேடிச்சு? ஃபஸ்ட்டு சேடாக இருந்துச்சு, செகண்ட் வந்து மேட் கிட்டேயும் பெட்டு கீழேயும் தேடிச்சு, தேர்ட் வந்து பின் கிட்டேயும் பாட் கிட்டேயும் தேடிச்சு, ஃபோர்த்து டப்பு அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதான ஆன்சர். தேர்டு இது. ஃபோர்த்து பாருங்கள், ஃபோர்த்து டப்பு கிட்ட தேடிச்சு. ஓகேங்களா? ஃபோர்த்து டப்பு கிட்ட தேடிச்சு. அதுக்கப்புறம் எங்கே கிடச்சிச்சு கப்பு? பேக்கில் இருந்துச்சு, மங்கியோடைய பேக்கில் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணி படிக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.